2026 இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு அற்புதம் நடக்க போகுது, இந்தியாவே வந்து வியந்து பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. சரி, அதான் ஒரு முதலமைச்சர் ஆட்சி மீண்டும் நடக்க போகுது. அது ஒரு வித்தியாசமான ஆட்சியாக நடக்க போகுது. அது எல்லாருமே ஒரு அதிசயமாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு மக்கள் தயாராகி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. மே 4க்கு மேலே எல்லாமே ஒரு வித்தியாசமாக நடக்க போகுது. இன்னும் வரக்கூடிய 5 ஆண்டு காலம் சீரும் சிறப்புமாக ரொம்ப சிறப்பாக நடக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நடக்கும். ஆமாம், செங்கோட்டையன் வந்து தாவேக்காவை குறிப்பிட்டு தான் அவர் செங்கோட்டையன் ஒரு மனுஷனாகவே பேசாதாங்க. அவர் தளர்ந்து போயிட்டார். ஆமாம், அதெல்லாம் நாங்கள்லாம் அவரை ஒரு மனுஷனாகவே நினைக்கல. யாருமே நினைக்கல. திமுக இருக்கலாம், சாரி டிஎம்கே இருக்கலாம், இல்லை டிவிகேவா இருக்கலாம், சொல்ல முடியாது எது வரேன்னு, நம்ம கையில் இல்லை. டிஎம்கே தான் நல்லாயிருக்கும், நாட்டை கொஞ்சம் பார்ப்பாரு. ஆமாம், வீட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லது, காலேஜ், ஆமாம் அந்த மாதிரி நல்லதாக செய்வாங்க. டிவிக்கு வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஏற்கனவே கரூரில் போய்ட்டு 42 பேர் இது பண்ணார். இந்த தடவை எதனா ஆகுமான்னு தெரில. ஆனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது மாதிரி பேச வரல, போதும். இது வந்து மாற்றம் எதுவும் நடக்காது, சேம் அதே ஆட்சி தான் தொடரும். அதுதான் இருக்கும். எல்லா கருத்துக்கணி பிந்தைய கருத்துக்கணி பண்ணாலும் டிஎம்கே தான் லோக்கல் பார்ட்டி தான் வருதுன்னு இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. இருந்தால் வரலாம், ஒரு 30-40 அந்த மாதிரி வரலாம். மேபி அதை தான் ஒரு வந்துட்டு சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருப்பார். மற்றபடி இதாகலாம். மேபி எதிர்கட்சியோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அதை கணிச்சோட அவர் சொல்லியிருப்பார். மற்றபடி பெருசாக இந்த மாதிரி எதுனா எதுவும் கிடையாது. அதாவது செங்கோட்டையன் நினச்சா சிரிப்பு தான் வருது. அவர் என்ன மனுஷன், அவர் பேசாமல் குஜராத்துக்கு போய் இந்த ஜுவல்ஸ் பண்ணுற கோல்டு பண்ணுற இந்த மார்வாடி கூட சேர்ந்துக்கிட்டு கோல்டு பிஸ்னஸ் பண்ணலாம், டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். சும்மா தேவையில்லாமல் போய் தற்கூரிகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு கிடக்குறான் அந்த ஆள். தேவையில்லாத வார்த்தை அவர் சொல்கிறதெல்லாம். ஒன்றுமே அவர் சொல்கிறது எதுவுமே நடக்காது. ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும்? நடக்கவே நடக்காது. அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு டைமண்ட் பிஸ்னஸ்மேன், கோல்டு பிஸ்னஸ்மேன், குஜராத்து கூட ஆளுங்களை பிஜேபி அதான் ஆள் இருக்குல்ல அவங்களுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பிஸ்னஸுக்கு போகலாம். அவர் அரசியலில் எதுக்கு தேவையில்லாத தற்கூரிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு கிடக்கணும்? அது தேவையில்லாத, அது சொல்கிறதே ஒன்றும் நடக்காது. அவனும் அது வேறு, அவனுங்க வேறு. நாங்கள் தான் வச்சு அமைக்க போகிறோம், நாங்கள் தான் பண்ண போகிறோம், நாம் தான் கைட்ட போகிறோம். மினிஸ்டர் லிஸ்ட்டே போட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ கற்பனையில் வாழ்கிறானுங்க பாருங்கள். இதெல்லாம் என்ன பணத்தை கொடுத்து மீடியாக்கிட்ட கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுங்கள், இப்படியெல்லாம் பண்ணுங்கள், இப்படியெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவனுங்க அந்த மாதிரி பண்ணி அந்த இதில் அப்படியே மிதக்கிறானுங்க. அது என்ன 2 நாள் தானே இருக்குது, மிதந்துட்டு போட்டோம். அப்புறம் மிதந்த உடனே தண்ணி வற்றி போச்சுன்னா தரையில் காஞ்சி போய் செத்து போய்டும் மீனெல்லாம். அந்த மாதிரி தான் அவனுக்கு கதை. என்னுடைய பார்வை சொல்கிறேன். விஜய்க்கு வந்து வேந்து பார்க்கக்கூடிய ஒரே அவர் சொல்கிற கருத்து எப்படி இருக்கும் நான் எடுத்துக்கிறேன்னா, ஆரம்பித்து 2 வருஷத்தில், ஏன்னா இந்த ஒரு அரசியல் கட்சி வந்து ஆரம்பித்தா நிறைய வந்து மக்கள் ஓட்டு வாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். எம்ஜிஆருக்கே இது வந்து முடியாத காரியம். ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆருக்கே வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுடைய செல்வாக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, ஆரம்பிச்சவனது மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஓட்டு வந்து அவருக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்புகிறாரு. அதனால தான் இந்தியாவே வந்து உலகமே வேந்து பார்க்கும்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தாக நான் நான் பார்க்குறேன்னா, விஜய் தாவேக்கா ஆட்சி அமைக்கலைன்னா, தாவேக்காவில் நெருக்கமான ஒருத்தர் வந்து எனக்கு மாநில வழக்கஞ்செய் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் அறிவாங்க. எங்கள் எம்ஹெச் எலெக்ஷனில் அவங்கள்ட்ட பேசும்போது என்னென்னா, திமுக வந்து அவர் தனித்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நிறைய தென் மாவட்டங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அவ்வளோடைய செல்வாக்கு இல்லை, அவ்வளோ ஆதரவு இல்லைன்றாரு. ஆனால் ஒன்றும் தாவேக்கா வந்து ஆட்சி அமைக்கிறக்குறைய கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு 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 முக்கியமாக ஒரு காரணியாக இருக்கும். கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த கனவு தான் செங்கோட்டையனும் காண்றாரு. எனக்கு தெரிஞ்சு அர்பன் சிட்டிஸில் வந்து, அதாவது சென்னை, திருவண்ணாமலை, இந்த மாதிரி இந்த சிட்டிகளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் விஜய்க்கு ஓட்டு விழுந்துருக்குதுன்றது உண்மை தான். அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. நானே கூட கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது விஜய்க்கு ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க தான். அதனால் அது உண்மையாக இருக்குமோ, எல்லோருமே அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களோன்ற எண்ணத்தில் செங்கோட்டையன் அந்த மாதிரி சொல்கிறாரு என்னவோ. அவர் கட்சி சார்பாக அவர் அதை தானே சொல்லி ஆகணும். அதனால் அவர் அப்படி தான் சொல்லுவார். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதான் இந்தியாவே வியந்து பார்க்கணும்னா 2வது முறை திமுக ஆட்சி அமைக்கிறது தான் இந்தியாவே வியந்து பார்க்குறது. இது வரைக்கும் நடக்கலை, இந்த முறை நடக்க போகுது அப்படின்னு.
பெரிய பெரிய செஃபாலஜி படித்தவங்கெல்லாம் அதை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. 5 கருத்து கணிப்பு 6 கருத்து கணிப்பு வந்ததுன்னா 4 டிஎம்கே தான் வரும்னு சொல்லியிருக்கு. அறிவாளிங்க படித்தவங்க நம்மளை விட கூடுதலாக விஷயம் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிடையாது. அது கீழே போயிடும். இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. தாவாக்கெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தென்காசி மாவட்டம் அங்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. என்ன முதலமைச்சருடைய ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு அதிகமான இது என்ன எத்தனையோ சலுகை தலைவர் இருக்கும்போது கொடுத்துருக்காரு. இப்போ அதை விட நல்லா இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. பெண்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு முதலமைச்சருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எல்லாம் நல்லா வெற்றியாக இருக்கும். ஒரு வித்தியாசமாகவே பார்ப்பாங்க. இனிமேல் இன்னும் நல்லா வித்தியாசமாக நடக்கும். ஆமாம், இந்த 5 ஆண்டுகளும் இந்த 5 ஆண்டை விட இன்னும் வரக்கூடிய 5 ஆண்டும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் அது நடக்கும். அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. இளைஞர் ஓட்டை வச்சு அவர் பெரும்பாலும் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக விஜய்னு சொல்லிட்டு 18 வயசு பூர்த்தி ஆகாதவங்கலாம் பின்னாடி சுற்றிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தை வச்சு மேபி சொல்லியிருக்காங்க. அவங்களாம் இப்போ வந்து ஒரு 45% அவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இல்லை, மீதி உள்ளவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன்னா மாற்றங்கிறது எதுவும் கிடையாது. மேபி எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு மெஜாரிட்டி இல்லைல்ல. அந்த தலைமை ஜெயலலிதா போனதுலேருந்து அவங்களுக்குள்ள சண்டை அது இதுன்னு போனால மேக்ஸிமம் பிஜேபி சப்போர்ட்டுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு கிடையாது தான். டிடிவியும் இதுன்னு தானே ஒன்று சேர்ந்துருக்காங்க. மற்றபடி சசிகலா பிரிஞ்சிட்டாங்க, செங்கோட்டையும் பிரிஞ்சிட்டாரு. ஸோ மேபி அவங்க கம்யூனிட்டி ஓட்டும் பாதி பிரிஞ்சிடும் செங்கோட்டையும் பிரிஞ்சனால. எங்கள் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம், இந்த பக்கம் டிஎம்கே பக்கம் இருக்கார். மேக்ஸிமம் அவங்க சொல்கிற மாதிரி வாய்ப்பு கிடையாது. எதிர்கட்சியாக வர்றதுக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது. ஒரு 40 ஒரு 50 அந்த மாதிரி சீட் வராமல் இருக்க மாட்டார், வருவார் கண்டிப்பாக. கிடையாது. நெவர். ஒரு காலமும் நடக்காது. நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த 31க்கு அவர் கட்சி நடத்துகிறாரான்னு பாருங்கள். விஜய் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? அதெல்லாம் ஒன்றும் ஒரு தெளிவாக ஒரு 4 வார்த்தை ஒன்றால் ஒரு கடைக்கோடி மனுஷன் படிப்பறிவு இல்லாதவன் கூலி வேலை செய்கிறவன் பேசுகிற பேச்சு கூட அவன் பேச மாட்டேங்கிறான். அவனை நம்பி எவன் போவான்? தற்குறி தான் போவான். எவ்வளோ தற்குறி போவான்? ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 பேர் போவான். இந்த தொகுதி 10,000 பேர், அந்த தொகுதி எல்லாம் மொத்தமாக ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஒரே இடத்துல கூட்டி வச்சா கூட்டம் நிறைய இருக்கிற மாதிரி தான் காட்டுவானு. இப்படி தான் அவனை கூட்டம் காட்டுறது. அந்தந்த பகுதியில் அவனுக்கு எவ்வளோ ஒன்றும் வேணாம் சார். ஒரு 10 நாளைக்கு ஒரு தெருவில் அந்த ஆள் போயிட்டு ஜனங்களோட உரையாடிட்டு 11ஆம் நாள் போக சொல்லுங்கள், கூட்டம் வருதான்னு பாருங்கள். கூட்டம் வந்துச்சுன்னா நான் வேணால் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறேன். என்ன சார் சொல்கிறது? இது நடக்குமா? இப்போ நீங்களே உங்களை 10-15 வாட்டி டெய்லி பார்க்குறேன். நம்ம சார் தான்டா டெய்லி பார்க்குறேன், போகலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போவான். என்றைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஓடி வந்து பார்க்க தான் செய்வான். இதுதான் அவங்களுடைய கதை. விஜய் ஜெயிக்கக்கூடாதுன்னு 2 தொகுதிகளும் 36 கோடி ரூபாய் செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அதே போல் விஜயும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கண்கூட பெரம்பலூர் தொகுதியில் செலவு பண்ணது கண்கூட பார்க்க முடியுது. ஆனால் திமுகவும் செலவு பண்ணியிருக்கு. ஸோ இது அதாவது அந்த இந்திய தேர்தல் உடைய சாராம்சம் அடிப்படை கட்டமைப்பு வளைக்கப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய இந்த தேர்தலே மிகப்பெரிய உலகமே வந்து பார்க்குற அளவு இருக்குது. ஆனால் பணம் இருந்தால் தான் இன்றைக்கி தேர்தல் நிற்க முடியும். சாதாரண மனுஷன் நிற்க முடியாது. அது பணம் என்னென்னா மினிமம் க்ரோஸ் கணக்கு இருக்கவங்க தான் வர முடியும். நாளைக்கு இந்த மாதிரி பணம் செலவு பண்ணாங்கன்னா செலவு பண்ணும்போது எங்கேருந்து சோர்ஸ் எடுப்பாங்க? ஊழல் மேலே மேலே போகும். ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிறவங்களாம் நடிகருக்கு பின்னாடி கூடுற கூட்டத்தை பார்த்து தமிழை எல்லாம் கிண்டல் பண்ணுவான். என்னடா இந்த ஒரு நடிகன் பின்னாடி இவ்வளவு கூட்டம் இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவான். இப்போ நமக்கே இப்போ இங்கே இருக்கிற இந்த இளைய சமுதாயத்தை பார்க்கும்போது நாமளும் வந்து அந்த மாதிரி ஆயிட்டமோ, சிந்திக்க தெரியாத ஒரு ஜனங்களை ஆயிட்டமோன்ற எண்ணம் வருது. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து வாக்களித்தா அது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி வரும். அதுதான் அற்புதம். 2வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றது தான் அற்புதம். கண்டிப்பாக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சும்மா அதெல்லாம் ஒன்றும் அற்புதமும் கிடையாது, ஒரு அனார்கலியும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது சார். அவனுங்களாம் பில்டப் பண்ணிக்கிறானுங்க, அவனுங்களா கற்பனையில் மிதந்துக்கிட்டு வாழ்கிறானுங்க. நான் தான் அவன் தான் ஆதவ தான் போலீஸ் மினிஸ்டரான். இது எங்கே போய் சொல்கிறது?
நிறைய கணக்கு வழக்கு பார்க்க போகிறாங்களா? என்ன சேகுவாரை அந்தமான் சிறையில் வைக்க போகிறாங்களாம்? என்ன கதை இது? ஒரு பத்திரிக்கையாளரை உன்னால் தொட முடியுமா? தொட்டு தான் பாரு நீ, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சும்மா பத்திரிக்கைக்காரனே சந்திக்க மாட்டேங்கிற நீ சேகுவாரை போய் அந்தமான் சிறையில் வைக்க போறியா? சாட்டையை கொண்டாந்து எங்கேயோ ஒரு திகார் ஜெயிலில் வைக்க போறியா? இதெல்லாம் என்ன கதை உன் கதை? யார் என்ன? ஐயோ, அவனுங்களுக்கு கற்பனைகளை ஒரு அளவே இல்லை சார். நான் இன்னும் 2 நாள் தான் இருக்குது, தெரிஞ்சுட்டு போகட்டும். எவனா இப்போது நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பண்ணணும், போகிறோம் வரோம், அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் புதுசாக வந்து கழட்டுறேன்னு வர்றீங்க, கழட்டுங்க. எவ்வளோ தூரம் கழட்ட முடியுமா கழட்டுங்க. அது ஜனங்க பார்க்க தானே போகிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். அதை செய்யுங்க. யார் நல்லது செஞ்சால் சந்தோஷம் தானே எல்லாருக்கும். நான் நல்லது செய்கிறேன், நான் இவன் 10 கொடுக்குறான்னா நான் 20 கொடுக்குறேங்கிற, கொடுத்தா மக்கள் ஏற்றுக்கு தானே போகிறாங்க. கொடுத்துட்டு போ. யார் வேணான்னது? இந்த நான் ஒரு பாலம் கட்டினேன்னா நீ 9 பாலம் கட்டு. யார் வேணான்னா கட்டு. இப்போ நான் 10 பஸ்ஸு விட்டானா நீ 100 பஸ்ஸு விட்றேங்கிற விடு. என்ன செஞ்சாலும் மக்களுக்கு செய்ய போகிற, எது செஞ்சாலும் மக்களுக்கு செய்ய போகிற, அது செஞ்சுட்டு போ. நல்லதாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்குறாங்க, உன்னை வாழ்த்த போகிறாங்க. நீ சும்மா இந்த பாட்டு நான் பாடுற மாதிரி சினிமா நடிகர்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி எழுதி கொடுத்துட்டு போனீங்கனாலும் உன் இஷ்டம்தான். என்னமோ பண்ணிக்கிட்டு போ. அதையும் ஏற்றுக்குவாங்க மக்கள், அதையும் ஏற்றுக்குவாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது சார். அவன் வந்து அவன் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தலைவன் அப்படின்னா ஒரு கை விரல் அசைச்சா அத்தனை பேரும் அப்படியே நிற்பான். அந்த மாதிரி நிற்க சொல்லுங்கள். அப்போ தான் அவன் தலைவனுக்கு தகுதி. ஒரு வார்த்தை ஒழுங்காக பேச தெரியல, அவனை போய் தலைவன் ஒரு இது சொல்லுவாங்க. ஒரு ஆட்டத்தில் போகும்போது, இவனெல்லாம் ஏன்ப்பா சேர்க்குறீங்க ஆட்டத்துக்கு, சிவனா தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆள் அவனை போய் தலைவன் வச்சுக்கிட்டு காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற நினப்பில் பண்ணுறாங்க. பண்ணட்டும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே.